நிறைய ஆஃபர்ஸோட டிஸ்கவுண்ட்ஸோட வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். நான் அள்ளிட்டேன், நீங்களும் அள்ளிடுங்க. வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இந்த சம்பவம் என்பது மிகவும் தீவிரமானது, நினைச்சே பார்க்க முடியாத சம்பவம். அது செய்தியை பார்த்தோன்னே மிகப்பெரிய பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு. அண்ணன் மகள் பவதாண்டிக்கு வயது 47 வயசில் போகாதது என்ன உலகம் என்ன கடவுள்னு புரியலை, தாங்கவே முடியலை. அண்ணன் மகள் பவதாரணி இறப்பு கலை உலகத்துக்கு மட்டுமல்ல, இசைத்துறை மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கே பெரிய இழப்பு. இந்த தீரத்தில் வாழும் மன்னனுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் மகள் பவதாரனுடைய ஆன்ம சாந்தியடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். என்ன வேகம்னு தெரியல, யமனுக்கு வேகமாக திரைத்துறையிலேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டே போகிறாரு. தமிழ் திரையுலகினுடைய மறதாத ஒரு விஷயம், எங்களால் மட்டுமல்ல மக்களாலும் மறக்க முடியாத ஒருவர் இளையராஜா அவர்கள். இசைஞானி என்று சொல்லப்படுகிற அவருடைய மனைவியை எழுந்து வாடுகிற இந்த நேரத்திலே தனக்கு துணையாக மகள் இருப்பாள் என்று இருந்த நேரத்திலே மகளையும் அழைத்து சென்ற அவசரம் புரியாமல் நாங்களே அலைமோதி கொண்டிருக்கிறோம். இந்த வலி நமக்கு ரொம்ப எளிதாக எடுத்துக்கும், ஆனால் அவருக்கு அந்த வலி ரொம்ப பெருசாக இருக்கும். அவருக்கு நல்ல அமைதியும் நல்ல அருளையும் தர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். எனக்கு நினைவு தெரிந்தவரை பவதாரணி அவர்கள் ஒரு மிக சிறந்த பாடகி. எனக்கு எண்ணிக்கை தெரியாது, ஆனால் மாணிக்கம் என்ற படத்தில் வந்து சந்தனம் தேய்ச்சாச்சு என் மாமா சங்கதி என்னாச்சுன்னு ஒரு சாங் பாடினாங்க. அது அவர் குடும்பத்தை சார்ந்தவர் தான் இசையும் அமைச்சார். அந்த படத்தில் நானும் இருந்தேன். என்னுடைய படங்களுக்கு இசையமைக்கும் போது இசைஞானி அவர்கள் ஒரு தனி இடம் கொடுத்து இசையமைப்பது எனக்கு நன்றாக தெரியும். அதே போல தான் பாடலும். மறைந்த பவதாரணி அவர்களுக்கு என் ஆழ்ந்த இரங்கலும், இந்த சோகத்தை தாங்குகிற பலத்தை அந்த குடும்பத்திற்கு ஆண்டவன் தர வேண்டும் என்று அந்த வேண்டுகோளை வைக்கிறேன். நன்றி, வணக்கம். மறைவு வந்து இந்த மறைவு வந்து ஒரு பெரிய லாஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு. ராஜா சார் ஃபேமிலி பெரிய லாஸ். ராஜா சார் ஃபேமிலியில் வந்து அவருடைய இசையை கேட்டு வந்து நம்ம எல்லாருமே வந்து அவருடைய ஃபேமிலி இது வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய லாஸ். இந்த துயரத்திலிருந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய வழியை நம்ம எல்லாரும் சொல்லுவோம். சாரி, அதாவது மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே இருக்குது. பல வருஷமாக நாங்கள் சேர்ந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம். என் படத்துக்கெல்லாம் பாடியிருக்காங்க. ஒரு குடும்பம் மாதிரி இருந்திருக்கோம். முதல்ல அவங்களோட அம்மா இழப்பு ஒரு பெரிய இழப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு இப்படி ராஜா சாருக்கும் கார்த்திக் யுவனும் எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கும் எல்லாருக்குமே கடவுள் சக்தியை கொடுக்கும். ஆனால் இவ்வளோ வலியை வச்சுக்கிட்டு காட்டிக்காமல் இருந்திருக்காங்க. விபத்தில் சந்திக்கும் போது கூட எதுவுமே காட்டிக்கல, சிரிச்சு தான் பேசியிருக்காங்க. அதாவது ரொம்ப பணிவாக எளிமையாக இருக்கக்கூடியவங்க. இது வரைக்கும் அவங்க கத்தியோ சத்தம் போட்டு பேசிக்கோ நான் பார்த்ததோ கேட்டதோ இல்லை. என்ன சொல்றதுன்னு தெரியல, இந்த மாதிரி ஆடி போயிருக்கு. ராஜா சார் குடும்பத்துக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு, வார்த்தையில் விவரிக்க முடியாத ஒரு துயரம். இது என்ன வார்த்தை சொல்லணும்னு தெரியல. சமீபத்தில் என்னுடைய மகளுடைய பிறந்தநாளுக்கு கூட அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். ராஜா சார்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தார். யுவன் ரொம்ப ஒரு தம்பி மாதிரி ஒரு பழக்கம். நாங்கள் ஒன்றா வேலை செஞ்சுருக்கோம். கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் தான் அவங்களுடைய தாயார் இருந்தப்போ அவர் எவ்வளோ உடஞ்சிப்பான்னு தெரியும். இந்த குடும்பத்துக்கு மேலும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதை வந்து அவங்க சந்திக்கிறதுக்கு இறைவன் எல்லா விதமான பலத்தையும் தரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன்.
ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது நம்ம என் கூட வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மியூசிக்கில் ஒரு 4 சாங் பாடியிருக்காங்க. ரொம்ப பணிவாக இருப்பாங்க. நான் ரொம்ப பயப்படுவேன். மேம் வந்து பார்த்திங்கன்னா சாரோட டாக்டர்னால ரொம்ப பயந்து தான் ஒர்க்கு கேட்பேன். அவங்க வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு வரும்போது பயப்படாதீங்க, என்னை பார்த்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்கள், சாங் நல்லா வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப பெஸ்ட்டாக வர வரைக்கும் பாடுவாங்க. அதாவது அவங்க கூட கொஞ்ச நேரம் தான் நான் பழகியிருக்கேன். ரொம்ப நேச்சுரலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான நேச்சர் அவங்களுக்கு. சத்தமாக கூட பேச மாட்டாங்க. அப்புறம் ரொம்ப ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன். இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இதில் பார்க்குறதுக்கு, மனசு தாங்கலை. எக்ஸலன்ட் சிங்கர் அவங்க. அதாவது ஒரு குரல் வந்து இவங்கள மாதிரி இருக்குது அவங்கள மாதிரி இருக்குன்னு சில பேர் சொல்லுவோம். பட் பவதாரணி மேம் பார்த்திங்கன்னா அவங்க குரல் மாதிரி யாருக்குமே இருக்காது. ஒரு ரொம்ப மென்மையான குரல்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் அவார்டு வின்னர், ரொம்ப பாடல்கள் ஹிட் பாடல் பாடியிருக்காங்க. அந்த குரல் இப்போது உலகம் போலாம் ஒழிச்சாலும் பார்த்திங்கன்னா அவங்க இல்லைன்றது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. எங்களாலே தாங்க முடியல. அவங்க பெற்றோர், சகோதரர்கள், உறவினர்கள் எப்படி தாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கடவுள் எல்லாம் வல்ல இறைவனை வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஆத்மா சாந்தி வேண்டிக்கிறாங்க. என் சார்பிலும் அப்பா சார்பிலும் அனைத்து இசை கோயில் சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 படங்கள் இளையராஜா சார் கூட வந்து வேலை செஞ்சுருக்கேன். அந்த காலகட்டத்தில் வந்து பவதாரணி ஒரு சின்ன குழந்தையா, ஒரு செல்ல பிள்ளையா ராஜா சார் கூட வந்து தியேட்டருக்கு வந்து விளையாடுறது, அப்பா கூட பேசிகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து நான் நேரடியாக வந்து பார்த்துருக்கேன். என்னோட ரொம்ப நட்பாக இருப்பாங்க. என்னோட படத்தில், கிழக்கு மேற்கும் படத்தில் வந்து பாட்டு பாடியிருக்காங்க. பூந்தோட்டம் படத்தில் ஒரு பாடல் பாடுறதா இருந்து அது ராஜா சாருக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்து பாடணும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பவதாரணி ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நம்ம மேலே வந்து ஒரு அளவு கடந்த அன்பாக பழகக்கூடிய ஒரு 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 பெண். இசையாகவே பிறந்து இசையாகவே வளர்ந்த ஒரு பெண். அதே மாதிரி வந்து யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒரு ஒரு குரு. அந்த நேரத்தில் வந்து யுவன் சங்கர் ராஜா அங்கே வருவார். அவருடைய படம் வந்து முதல் படம் வேலை. அப்போ வந்து அங்கே தான் பிரசாத் ஸ்டுடியோவில் தான் ரெக்கார்ட் நடக்கும். அப்போ தன்னுடைய சகோதரி கூட தான் அவர் வருவார். அப்போது அவர் வந்து சொல்லுவார், எனக்கு வந்து இசை எல்லாமே கற்றுக் கொடுத்தது அக்கா தான், எனக்கு வந்து குரு வந்து அக்கா தான் அப்படின்னு வந்து அப்படி வந்து அவர் சொல்லுவார். இந்த குரல் வந்து இந்தியாவில் யாருக்குமே இல்லாத மாதிரியான ஒரு மழலையான ஒரு குரல். இப்போ வந்து எத்தனையோ பேர் வந்து பாடகர்கள் வந்து தேசிய விருது வந்து வாங்கியிருக்காங்க. பவதாரணியினுடைய தேசிய விருது என்பது எந்த வகையில் அது வந்து சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற ஒரு குரல் வந்து யாருக்குமே இருக்காது. ஒரு தாயினுடைய வருடல் போல், ஒரு வளர்ந்த ஒரு பெண்ணோட குரல் போல் இருக்காது. ஒரு குழந்தையினுடைய குரல் போல் வந்து அந்த குரல் இருக்கும். அவங்கள வந்து இந்த இளம் வயதில் வந்து இழந்திருப்பது. இப்போ கூட ராஜா சாரை வந்து பார்த்தேன், ஒன்றும் சொல்ல முடியல. எதுவுமே அவர் நேருக்கு நேராக வந்து எதிர்கொள்ளவே முடியல. அந்த மாதிரி மன கஷ்டமாகவும் மன வருத்தமுமாக இருக்குது. அவரை இழந்து வாடுகிற அந்த குடும்பத்தாருக்கும், இந்த நூற்றாண்டின் இடையற்ற இசை மேதை இளையராஜா அவர்களுக்கும், அவருடைய சகோதரர்களுக்கும், குடும்பத்தாருக்கும் எனது ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ரொம்ப துயரமான நேரம். இப்போ தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து 1 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே வந்து இப்போ இந்த அன்பு தங்கை அவங்க மரணம் வந்து
தாங்கவே முடியல. ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து மிகப்பெரிய அவார்டான அவார்டு, மத்திய கவர்மெண்ட் அவார்டு, பாடல்கள் இருந்துச்சு, சகலகலவல்லி என்னன்னு கேட்டால் இசை அமைச்சிருக்காங்க. ரேவதி இவங்க படத்தில் இசை அமைச்சிருக்காங்க, நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சீக்கிரமாக கல்லீரலில் ஒரு புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து அது எப்படி வந்துச்சு என்னங்கிறதே தெரியல. அவங்க மரணம் வந்து இளையராஜா சார் வந்து எனக்கு வந்து 1980 அந்த டைமில் நான் வந்து படம் பண்ண போதெல்லாம் தெரியும். நானும் ஒரு தங்க மனசுக்காரன், மணிக்குயில், ராமராஜன் சார் படம் எல்லாம் பண்ணியிருக்கேன். அவரை பார்த்துருக்கேன். அவர் ஒரு சித்தர். அவர் ஆக்சுவலாக அவர் ஒரு சித்தர் தான் எனக்கு தெரிஞ்சு. அவங்க மனைவி இறந்துட்டாங்க. ஒரு வீட்டில் வந்து பெண்ணு தான் தெய்வம் மாதிரி. அதே மாதிரி இவங்களும் இறந்தது அவர் எப்படி அவரால் தாங்க முடியுதுங்கிறது தெரில. இது வந்து காலம்தான் அவருக்கு வந்து மனது கொடுக்கணும். அவருக்கு அந்த அந்த பாப்பா வந்து அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடையணும். ஏன்னா இது வந்து ஜீர்ணிக்கவே முடியல. திரையுலகம் வந்து தொடர்ந்து வந்து மரணத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்குது. என்ன காரணம் என்னங்கிறது தெரில. அதுக்கு வந்து எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணணும். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். நிச்சயமாக அவங்களுக்கு வந்து யாருமே ஆறுதல் சொல்ல முடியாது. ஆறுதல் சொல்கிறதுக்கு